எல்லாருக்கும் ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து நான் பெத்தவங்களுக்கு தாங்க ஒரு விஷயம் சொல்ல போறேன். பேரண்ட்ஸுக்கு. அதாவது இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நியூஸ்ல நெறைய விஷயம் வருது. பொண்ணுங்க போய் இப்படி ஏமாந்துருச்சுங்க, அப்படி ஏமாந்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு கணக்கே இல்லாம வந்துட்டுருக்கு. என்னைய கேட்டா வந்து நம்ம மேல தாங்க தப்பு. நம்ம தான் பசங்கள நல்லபடியா பார்த்துக்கணும். நல்லது, கெட்டது எல்லாமே நாம தாங்க சொல்லிக் குடுக்கணும். அதனால அம்மாமார்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன். பொண்ணுங்களோட விஷயம் உங்க காதுக்கு வந்தவுடனேயும், தாம் தூம்னு கத்துறத முதல்ல நிறுத்துங்க. அந்த மாரி வர்றதுக்கு முன்னாடியே பொண்ணுங்க கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து நீங்க மனசு விட்டு பேசுங்க. வந்து இந்த மாரிலாம் வருமா? இந்த டீனேஜ் வயசுல வந்து லவ்வு, க்ரஷ் எல்லாமே வரும். அந்த மாரி வந்ததுன்னா, நீ ஃபர்ஸ்ட்டு அம்மாகிட்ட தான் சொல்லணும். உன் ஃப்ரெண்டுங்க கிட்ட கூட நீ சொல்லக்கூடாது. அப்படின்னு நம்ம பிள்ளைக்கு நாம தாங்க சொல்லிக் குடுக்கணும். அதே மாதிரி அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா வந்து, தாராளமா நீ அம்மாகிட்ட சொல்லு. அம்மா வந்து நான் உன்ன திட்டமாட்டேன். ஏன்னா எனக்கும் தெரியணும். ஏன்னா உனக்கு வந்து நல்லதுன்னு நெனைக்கிறது வந்து நானும் அப்பாவும் மட்டும் தான். அதனால வந்து நீ எதா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு. அதுல வந்து நல்ல விஷயம், கெட்ட விஷயம் வந்து அம்மா நான் உனக்கு சொல்லி தரேன். அதனால வந்து க்ரஷ் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீ முதல்ல அம்மாகிட்ட வந்து சொல்லு. அப்படின்னு நீங்க அந்த ஒரு நம்பிக்கைய பொண்ணுங்க கிட்ட நீங்க முதல்ல குடுக்கணும். அந்த நம்பிக்கை நீங்க குடுத்தா தான், அந்த பொண்ணுங்க வந்து ஸ்கூல்ல என்ன நடந்தாலும், அவங்களுக்கு என்ன ஒரு மாற்றம் இருந்தாலும், கண்டிப்பா அம்மாகிட்ட வந்து சொல்லுவாங்க. அதுக்குண்டான ஃப்ரீடம வந்து நீங்க தான் பொண்ணுக்கு குடுக்கணும். அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு தெரியாம அவங்க பேக்க செக் பண்ணுங்க. அதாவது வந்து வேற ஏதாவது இருக்கலாம். அதனால வந்து பேக்க செக் பண்ணுங்க. ஃபோன் அதிகமா கையில குடுக்காதீங்க. அப்படியே குடுத்தாலும் வந்து அவ என்ன பார்க்குறா, ஏது பார்க்குறா அப்படின்னு பாருங்க. நம்ம ஏன் இவ்வளோலாம் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் இருந்தாலும் அது நம்ம பொண்ணுங்க. வழி தவறி போகக்கூடாதுங்க. இந்த வயசுல எல்லாம் தோணும் தான். ஆனா வந்து நாம தாங்க அதுங்களுக்கு வந்து எந்த வழி, நல்ல வழின்னு நாம தான் காட்டணும். அதனால வந்து இந்த வயசுல எல்லாம் சகஜம்தாம்மா. அந்த மாதிரி தான் வரும். நீ எதா இருந்தாலும் நீ அம்மாகிட்ட வந்து சொல்லு அப்படின்னு நீங்க சொல்லணும். அதே மாதிரி லவ்வர் இருந்தாங்க அப்படின்னா, நீங்க அந்த பையன பார்த்துக்கலாம். இல்ல அப்படி இருந்தனா பேச்சோட தாம்மா இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு எல்லா அட்வைஸும் நீங்க பண்ணுங்க. சரிங்களா? இன்னும் நெறைய டீட்டெயில் இருக்கு. நான் வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். பாய்.